Hello friends, Vanakkam Bandana Namaste Namaskar, Papa Isaki Muthu from Mumbai, Muthubaba in Kanyakumari. 22 கீழே க்ளோசிங் ஆனால் என்ன ஆகும்னு சொல்லியிருக்கேன். அது இன்னைக்கு நடந்திருக்கு. போன வெள்ளிக்கிழமை ரிப்போர்ட்டு கொடுத்துருந்தேன். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதே 22,940. உடனே ஒரு 10 நிமிஷம் கீழே லோ வந்தது 22,824, 22,708, 6. ஒரு 350 பாயிண்ட் கீழே வந்ததுக்கப்புறம் ரெக்கவரி மேலே வந்தது. 22,840, 30, 860, 90 லெவலில் த்ரூ அவுட் த டே பூரா கண்ட்ரோல் ஆகிருக்கு. கடைசியில் க்ளோஸ் ஆகிறது வந்து 22,829 க்ளோஸ் ஆகி ஒரு 266 பாயிண்ட் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ஒரு 1000 பாயிண்ட் வாலெட்டில் இருந்திருக்கு. 47,881 கீழே ஒரு கம்மி தான். ஓப்பன் ஆனதே டிராஸ்டிக்கலி டவுனில் ஓப்பன் ஆகி லோ வந்து 844 தான். அதே நேரத்தில் மேலே போகிறது வந்து 48,064 அன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. ஹை லோ என்னன்னா 47,881, 48,320. அதாவது ஒரு 500 பாயிண்ட் தான். 48க்கு மேலே 300 பாயிண்ட், கீழே ஒரு 200, 250 பாயிண்ட் தான் இருக்குது. இப்போ நாளைக்கும் கன்சல்டேட்டட் என்ன சொல்றாங்க, 48,000 மேலே தான் 48,200, 48,200 லெவலில் தான் இருக்கும். கன்சல்டேட்டடும் கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து ஏற்கனவே ஆக்சிஸ் பேங்கு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசிஐ பேங்கு, ஏயு பேங்கு, இண்டஸ்இண்ட் பேங்கு, என்னென்ன பேங்க் ஒரு 12 பேங்க்ல 11 பேங்க் எல்லாமே 10, 15, 20% கீழே வந்தாச்சு. நிப்டி ஃபின் சர்வீசஸோ அதுவும் எல்லாமே கீழே வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு வாரமே நான் சொல்லிட்டு வரேன், மார்க்கெட் மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அதுக்கு மேலே போகாது ஷார்ட் கிரியேட் பண்ண நிறைய எப்பவுமே கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. போன வாரமே ஃபாரின் நியூஸ் எவ்வளோ கிரியேட் பண்ணிருக்கு நான் வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த வாரமும் இருக்கு. இன்னைக்கு கெட்டன் லெவல் வந்துடுச்சு. இன்னைக்கு காலையில் போட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் மார்க்கெட் ஓப்பன் பண்ண கொடுத்துருந்தேன். இன்னைக்கு வரலாம் 22,940, 890, 840, 770 வரும் அப்படின்னா இன்னைக்கு 7, 8, 6 வரைக்கும் லோ வந்து கடைசியில் க்ளோஸ் ஆயிடுச்சு. கன்சல்டேட்டிவ் க்ளோசிங் பார்க்கும்போது 22,890 க்ளோஸ் ஆயிருக்கு. பிலோ 23,000. நாளைக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து 22,890 க்ளோஸ் ஆகிருக்குன்னா 920, 960, 960 மேலே போகுமாங்க கஷ்டம்தான். போனாலும் 23 வச்சு 23,020 வச்சுட்டு ஷார்ட் கிரியேஷன் நடந்துட்டு இருக்கு பிப்ரவரி சீரியஸ். அதனால் மேலே போகிறது கஷ்டம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்சைட் லிமிடெட், டவுன் சைடு அன்லிமிட்டெட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃப்ரம் ஜனவரியிலேருந்து நான் சொல்லிட்டு வரேன் 23,000 க்ளோசிங் அபோவ் இருக்கும். ஆனால் 22,980, 960 இன்ட்ராடே வந்துட்டு போகலான்னா அது வந்தாச்சு. இப்போ கீழே க்ளோஸ் ஆச்சு. மேலே எவ்வளோ போகும் அப்படின்னா 30 ஜனவரி வந்து செட்டில்மெண்ட் இருக்குது. மந்த்லி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி 29 இருக்குது. 31 ஜனவரி மந்த் எண்ட் ஃப்ரைடே வீக்கெண்ட் க்ளோஸ், மந்த் எண்ட் க்ளோஸோ. 1 பிப்ரவரி ஜென்ரல் பட்ஜெட் இருக்குது, மார்க்கெட் ட்ரேடிங் இருக்குது. மார்க்கெட் எங்கே போகும்னா போகாது, ஸ்டேபிளாக நிற்கும். 23, 120, 190, 200 மேக்சிமம் போகிறாருந்தா 23, 290 மேலே போகாது. இன்ட்ராடேயில் கீழே வந்து 22 இன்னைக்கு க்ளோஸ் ஆனது வந்து 829, லோ வந்து 786, கீழே போனா 770க்கு கீழே அடிக்கும். 660, 590, 520, 22, 520 வரைக்கும் வரலாம். அதாவது இன்னைக்கு 22,800 க்ளோஸ் ஆயிருக்கு. ஆஸ்பாஸ் கீழே ஒரு 300 பாயிண்ட், மேலே ஒரு 300 பாயிண்ட். கீழே 300 பாயிண்ட்னா கரெக்டாக 22,520 வரும். மேலே ஒரு 300 பாயிண்ட் அப்படின்னா 120 வரும். 23, 120. அதுக்கு மேலே போச்சுன்னா ஷார்ட் எடுத்து கீழே வந்துடுவாங்க. ஒன்று. ரெண்டாவது இன்னைக்கு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் எப்படி விற்றுருக்காங்கிற இடத்துல காட்டுறேன். இண்டெக்ஸ் வாலிடிட்டி இந்தியா இண்டெக்ஸ் வாலிடிட்டி வந்து நீ 18.3% கூடியிருக்கு. ஓவரால் பார்த்தீங்கன்னா அதர் செக்டார் ஆல் செக்டார்ஸ் டுடே நெகட்டிவ். மீடியா ஒர்ஸ்ட், ஐடி
1000 பாயிண்ட் மைனஸ். எஃப்எம்சிஜி ஒரு செக்டர் கூட இன்னைக்கு மேலே பர்ஃபார்ம் ஆனதா தெரியல. எல்லாமே ரொம்ப டவுனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. மேலே எவ்வளோ தூரம் போகும்னு சொல்ல முடியாது. கீழே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. யாருக்கிட்டே நான் சொல்லியிருக்கேன், அப் சைடு லிமிட்டட், டவுன் சைடு அன்லிமிட்டட். இன்னைக்கு அவ்வளோ நடந்தாச்சு. இந்த வாரம் ஜனவரி 30 29 மந்த்லி செட்டில்மெண்ட் இருக்குது. பேங்க் நிஃப்டி as well as நிஃப்டி. ஓவரால் யாருக்கோ சொல்லியாச்சு. நிஃப்டி வந்து 23 120, 23 20, 290 மேலே போகாது. கீழே வந்து சொன்ன மாதிரி 22 520க்கு கீழே போகாது. என்னன்னா இன்னைக்கு க்ளோஸ் ஆனது 300 பாயிண்ட் ப்ளஸ் 300 பாயிண்ட் மைனஸ், இந்த ரெண்டில் தான் இருக்கும். பேங்க் நிஃப்டி 47,500க்கு கீழே போகிறது கஷ்டம். மேலே வந்து அதே மாதிரி 48,400 500க்கு மேலே போகிறது கஷ்டம். மத்தியிலேருந்து மேலே 300 பாயிண்ட், கீழே 300 பாயிண்ட் வரும், அவ்வளோதான். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்னைக்கு 9,500 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 14,500 கோடிக்கு விற்றுருக்குறாங்க. நெட் வந்து 5,000 கோடி ரூபா விற்றுருக்குறாங்க. டொமஸ்டிக் வந்து 16,500 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 9,800 கோடி 60 கோடிக்கு விற்றுருக்குறாங்க. நெட் வந்து 6,600 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்குங்க. ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஃபிகரை சொல்லியிருக்கிறேன். சென்செக்ஸு 824 பாயிண்ட் இன்னைக்கு டவுனு. நிஃப்டி 263 பாயிண்ட் கீழே வந்திருக்கு. பேங்க் நிஃப்டி 363 பாயிண்ட் டவுனு. நிஃப்டி மிட் கேப் 100 வந்து 1,467 பாயிண்ட் டவுனு. எல்லாம் ஓவரால் செக்டார் டுடே டவுன். ஐசிஐசிஐ பேங்கு, பிரிட்டானியா, மஹிந்திரா மஹிந்திரா, இண்டஸ்தான் லீவர், State Bank of India, Maruti, all are close to positive slightly, 1.5% to 0.5%. HCL Technology, Tech Mahindra, Wipro, Hindalco, Shriram Finance, Power Grid, Tata Motor, Nifty, Infi, Tata Consumer, Bharat Electronic, all are down 4.5% to 2.5%, heavily dragged down by market. Foreign institutional net cash market 5,015 crore rupees sold. Domestic 6,642 crores bought. Index future minus 34 crore. Index option 1,364 bought it. Stock future 2,950 crores for bought it by foreign institution. Stock option 665 crores bought by a foreign institution. India VIX 18.13, 8.2% high, that is 1.5 plus above.